ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். மென்னாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய ஹேர் இருந்திருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்குமே நிறைய ஹேர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பிளட்டு இதெல்லாம் கம்மியாக ஆரம்பித்த உடனே ஹேரும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சேன். அதுதான் எனக்கு ஹேர் ரீக்ரோத்துக்கு சூப்பராக யூஸ் ஆச்சு. அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வாங்க, அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. பேர் அனாட்டமியோட அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம். இந்த சீரம் தான் நான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் திருப்பியுமே இது புதுசாக ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பாட்டில்ஸ் இருந்து நான் பாதி தூரம் போட்டுட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே இதில் 2 காலி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதெல்லாமே ஃபுல்லாகவே காலியான பாட்டில் தான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ண பாட்டில் வீடியோக்காக வச்சுருந்தேன். இது நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் நான் கரண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மினாக்சிடில் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ண எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி தான் உங்களை மினாக்சிடிலாம் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் இந்த சீரம் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சீரம் மினாக்சிடில் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை, ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு சீரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சீரம் கண்டிப்பாக மூவ் ஆகிக்கலாம். நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குமே இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பால்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பால்னஸ்ன்னு இல்லை, டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பிளேஸ்லலாம். இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் குட்டி குட்டி ஹேரு. இப்போ நான் ஹேரை செட் பண்ணியிருக்கேன், அதனால் வெளியில் தெரில. நான் ஷாம்பு போட்டுட்டு வந்தேன்னா அந்த கட்ட முடின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இப்படியே நின்றுட்டுருக்கோம். இது எல்லாமே என்னோட கட்ட முடி தான். குட்டி குட்டியாக திருப்பி க்ரோ ஆன முடி தான். சூப்பராக ரிசல்ட் இருக்கும், நீங்களே பார்க்கலாம். எனக்கு பயங்கரமாக ரிசல்ட் இருந்தனால தான் நான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடி ஒரு ஹேர் கிளினிக்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரக்கூடிய அங்கேயுமே ஹேர் க்ரோத்துக்கான ட்ரீட்மெண்ட்ஸாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க கிளைண்ட்டுக்கு பிஃபோர் ஒரு தடவை மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி வீடியோ எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பாதியில் இருக்கிற போது மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி ஹேர் க்ரோ இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி நானுமே அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஒரு 1 monthக்கு அந்த கேப்பில் போய் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ரிசல்ட் இருந்து குட்டி குட்டி ஹேர் க்ரோத் இருந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த வீடியோ. இதில் குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதுதான் நியூ பேபி ஹேரு. என்னோடய ஃபாலிக்கில் குட்டி குட்டியாக க்ரோ ஆகியிருக்குல்ல, அதில் ரொம்ப தின்னாக இருக்குல்ல, அதுதான் என்னோடய நியூ ஹேரு. அது நான் அந்த சீரம் யூஸ் பண்ணனால தான் எனக்கு அந்த ஹேர் வந்துச்சு. இதெல்லாம் என்னோடய ஓல்டு ஹேரு, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே. மென் விமன் 2 பேருமே இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ டேண்ட்ரஃப் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நல்ல டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சீரம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டேண்ட்ரஃப் ஷாம்பு வேணும்னா இந்த ப்ராண்ட்லேயே ஒரு நல்ல ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ என் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சீரம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பில்லரில் தான் இருக்கும். நல்லா கிளென்ஸ் பண்ண ஹேரில் நைட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணி விடுங்க. இவ்வளோ தான் இந்த சீரம், இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ எனக்குலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஏரியாலாம் ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் அதிலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பில்லரில் போட்டுட்டு இப்படி யூஸ் பண்ணணும். மார்னிங் கிளம்பி ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ, பின்னாடி ஹேர் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பால்னஸ் இருக்கிற ஹேருக்கு ஹேர் க்ரோத் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ஹேரே இல்லை, பால்னஸாக இருக்கிற ஹேருக்கு எனக்கு தெரியல. மற்றபடி ஹேர் ஃபால் நல்லா இருக்குது, கேப் நிறைய இருக்குது, டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஹேருக்கெல்லாம் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். பால்னஸில் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு எனக்கு பர்சனலி தெரியல. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் போகலாம், அந்த மாதிரி தான். நீங்கள் அது உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹேர் ஃபால் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் எங்கெல்லாம் நமக்கு வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி ரப்பர் இப்படி எங்கே அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதான். காலையில் எழுப்பி ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரெகுலராக எப்போ ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அப்போவே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகியே போயிடும். அதுக்கப்புறமா நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 month வெயிட் பண்ணணும். அப்போ தான் குட்டி குட்டி ஹேராக க்ரோ ஆகுறது தெரியும்.
இது யூஸ் பண்ணும்போது உடனே ஹேர் வளர்ந்துருமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம மொட்டை அடிச்சிருக்கோம் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு வந்து அதோட வேர்லேருந்து மெதுவாக தான் வளர்ந்து வெளியே வரும். அது மாதிரி தான் வளரும். இது ரூட்லேருந்து நமக்கு வளர்ந்து வெளியில் வரணும். மொட்டை அடித்தா கூட கொஞ்சம் மேலேயே ரூட்லேருந்து வெளியவே அது முடி இருக்கும். ஸோ அதுலேருந்து டக்குன்னு வளர்ந்து வந்துடும். ஆனால் இது நமக்கு ரூட்லேருந்து உள்ளேருந்து வளர்ந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே வளர்ந்து இவ்வளோத்துக்கு வந்துருமா அப்படிலாம் கிடையாது. மெதுவாக வளர்ந்து தான் வரும். இப்போ லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா, அது இவ்வளோ தூரம் நமக்கு வளர்கிறதுக்கே நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இவ்வளோ தூரம் முடி வளர்க்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் அது நீளமாக வளர்கிறதுக்கும் நிறைய மாதம் எடுக்கும். இதே இது நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இவ்வளோத்துக்கு வளர்கிறதுக்கு விமென்ஸை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே அது வளர்ந்துடும். ஆனால் மெதுவாக தான் வளரும். நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கு பொறுமையாக தான் ஹேர் வளரும். நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி ஹேர் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இதுதான் இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை வாங்கும்போது இது வந்து 800 சம்திங் ரேட் இருக்கும். 849 ரேட் இருக்குது. இதை நீ சிங்கிள் பீஸாக வாங்குனீங்க அப்படின்னா 849 கிட்ட உங்களுக்கு ரேட்டு வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து அதுவும் இந்த சீரம் இவ்வளோன்னு டப்பாவில் தான் கொஞ்சமாக தான் இருக்கும். இது தீரதே நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸில் நமக்கு தீர்ந்து போயிடும். ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக வாங்கணும் அப்படின்னு நிறைய காசு போடுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் அடிக்கடி ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஆஃபர் வரும்போது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிடலாம். நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா அவங்க வந்து ஆஃபர் போடும்போது தான் வாங்குவேன். ஸோ எனக்கு ஒரு 1016லே நான் ஒரு 3 to 4 பாட்டில் வாங்கின மாதிரி வாங்கி வச்சுக்கிடுவேன். நம்ம சிங்கிளாக வாங்கினா நமக்கு ஜாஸ்தியாக வரும். ஸோ நான் ஆஃபர் வரும்போது தான் வாங்குவேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதோட ஆஃபர் வருது எப்போ வருது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா நான் என்னோடய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் வந்து டெய்லி யூஸ் பண்ணணுமா இல்லை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 days யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். 3 days தாண்டி வேண்டாம். அது அப்படி 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இருந்தாலுமே உடனேலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இது உங்களுக்கு இந்த சீரம் யூஸ் பண்ணது போதும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணதுமே இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி ஸ்டாப் பண்ணுங்கள். சடனாக எந்த இதுவுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறத விடாதீங்க. இது வந்து ஹேரு மெதுவாக தான் வளர்ந்தது வெளியே வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 பாட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்களே திருப்பி வாங்குவீங்க. இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கணும் அப்படின்னா இதோட வெப்சைட்டில் மட்டும் தான் வாங்கணும். சும்மா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி ஆப்லாம் வாங்கக்கூடாது. அங்கெல்லாம் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃபேக் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வாங்காதீங்க. இதோட ஒரிஜினல் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஃபர் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.